Hi students, welcome to our channel. ஸோ இப்போ எல்லாருமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே உங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, பட் இருந்தாலும் இதை ஒரு லாஸ்ட் மினிட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு தமிழுக்குன்னா ரெண்டு பேருக்குமே 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் தமிழுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மட்டுமாவது படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லா குருவினாவும் சிறுவினாவும் நெடுவினாவும் அட்டன் பண்ணலாம், சரியா? ஸோ அந்த மாதிரி நான் நிறைய கொஷின்ஸை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கும் கொடுக்க போகிறேன், 12th ஸ்டாண்டர்டுக்கும் கொடுத்துருக்கேன். இதை படிச்சுக்கிறங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம், சரியா? ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள். 11th குருவினா, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது? தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. ஏதிரியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? கோட்டை என்னும் திராவிட மொழிகளில் சொல் எவ்வாறு எழுத்தாளப்பட்டுள்ளது? காவடி சிந்து என்பது யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன யாவை? சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனார் கூற்றியாது? மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்து. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன யாவை? எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? நாளிக்குள் திரிக்கும் மருந்து போல என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார் குல? இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது? நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார்? கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார்? சரியா? இது 11th குருவினா. அடுத்து 12th குருவினா பாருங்க. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? நகரம் பட்டை தீட்டிய வைரம் ஆகிறது, விளக்கம் தருக. பசுமை குடில் வாயுக்கள் யாவை? புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் கருத்து யாது? முயல்வாருள் எல்லாம் தலையென வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஞாலத்தின் பெரியது எது? மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? சினத்தை ஏன் காக்க வேண்டும்? பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? பெருந்தேர் புணர்ச்சி விதி. அஞ்சத் தகுந்தன அஞ்சத் தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது? வசனம் கவிதை வேறுபாடு தருக. எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு? அக்காலத்து கல்வி முறையில் மரண பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? கலிவிழா ஒளிவிழா, விளக்கம் தருக. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமூங்கு கந்த வேலை தொடருக்கு பதவுரை எழுதுக. எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன யாவை? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. சரியா? ஒரு 25 குருவினா. அடுத்து சிறுவினா பாருங்க. 11th சிறுவினா. நூல் ஒன்றின் முகவரையில் இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? வேதிக் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள், விளக்கம் தருக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. புகழுக்குரிய பண்புகளாக நீவிற் கருதுவன யாவை? புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது? வில்வருத்தினம் பாடத்தான் வேண்டும் என எதை குறிப்பிடுகிறார்? ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவையெனும் 4 கூறுக. பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் பற்றி நீவிர் அறிவன யாவை? சிங்கி பெற்ற பரிசு பொருளாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? ஜீவாவின் பேச்சு நடை பற்றி சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? உயர்தமிழை உயிரென்று போற்றும் எண்கள் இடம் சுட்டி பொருள், விளக்கம் தருக. பெருங்காடு உழுதுழுது பிரித்து புணர்ச்சி தருக. சேரநாடு செல்வவளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. தாமசிகம் என்றால் என்ன? வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு. அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக. மருந்து மருத்துவம் மருத்துவர் ஆகிய பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? 22 சிறுவினா. அடுத்து 12th சிறுவினா. சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. ஏங்கொலினின் ஞாலத்து இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள், விளக்கம் தருக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. பேரிடர் மேலாண்மை ஆணையம், விளக்கம் தருக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் தருக. சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை யாவை? எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக. சினத்தால் வரும் கேட்டினை
கூறுக. மூன்றான காலம் போல ஒன்று எவை ஏன் விளக்குக. மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி நின்று விளக்குக. வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. வேளாண் மேலாண்மை குறித்து நீர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகம் கெடுமை உவமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக. மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்புதலுக்கு செய்தி உருவாக்கி தருக. கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துக. 20 சிறுவினா. சரியா? அடுத்து நெடுவினா. 11க்கான நெடுவினா. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. திருமலை முருகன் பள்ளுவர் கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. கோடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக. அடக்கம் உடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி கொண்டு தொகுத்தெழுதுக. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை எனும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. நர்த்தகி நடராஜின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து அளிக்க. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. இந்த 15 நெடுவினா மட்டும் தரவா படிச்சுக்கிறங்க. அடுத்து 12க்கான நெடுவினா. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. தமிழின் சீரழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. நெடுநல் வாழையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க. பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. செய்நன்றி அறிதலை அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க. பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. சாலை விபத்தில்லாத தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியன யாவை. எச்சிய கிருட்டினார் கிறித்தவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதி கொண்டு எழுதுக. கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள போலூர் கல்வெட்டு எவ்வகை துணை புரிகிறது விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. இந்த 18 நெடுவினாவை மட்டும் படிச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 1 மார்க். சரியா? 1 மார்க் மெட்டீரியல், 12th ஸ்டாண்டர்டுக்கான 1 மார்க் மெட்டீரியல். இது உங்களுக்கு 8 யூனிட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ இதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. அண்ட் அதே போல் இது வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கான 1 மார்க் மெட்டீரியல், புக் பேக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதையும் நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க. 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ நல்லபடியாக எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.